இந்த மல்லி சாதத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து நம்ம தேவைக்கு எத்தனை போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு புளி, வெள்ளைப்பூடு வந்து ஒரு 5-6 பல், மல்லித்தலை வந்து தாராளமாக வந்து போட்டுக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் கணக்காக ஊற்றிக்கிங்க. சீரகம் போட்ட உடனே கடலைப்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை எல்லாமே போட்டு இதில் கொஞ்சம் சிறுஜீரகம் வதக்குங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்தா போதும். பாருங்கள், கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அரைச்சி வச்சதை வந்து இதில் சேர்த்துடணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மல்லி ஊற்றி இருக்கிறது வந்து நல்லா சுண்டி வரட்டும். மல்லித்தலை நல்லா கொதிச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டாச்சு. நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், மல்லி வந்து நல்லா சுண்டுருச்சு. இப்போ சாதத்தை வந்து இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கோம், அதில் சேர்த்துடலாம். நம்ம பொரிச்சு வச்சதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறிடுங்க. எல்லாம் சேர்த்து அருமையாக இருக்கும். நீங்கள் டிஃபன் கட்டி விடுறதுக்கு அருமையாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே சாப்பிட்லாம், எதுவும் தொட்டுக்க கூட வேண்டாம். அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.